பல தடங்கல்களை தாண்டி தாண்டி வந்திருக்க. ஒரு கிராமத்தில் திருடர்களை பிடிச்சு கொடுத்து வந்திருக்க. நல்ல எண்ணம் உனக்கு இருக்குது. வெள்ளப்பெருக்கில் பல மக்களை காப்பாற்றிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு உணவு சமைச்சு கொடுத்துட்டு நீயும் சாப்பிட்டுட்டு வந்திருக்க. அந்த இடத்துல உனக்கு நல்ல குணம் இருக்குது. 15 நாள் முடிஞ்சிருச்சின்னு தெரிஞ்சும் சரி அரசனை பார்த்து நான் போர் வீரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நம்பிக்கையில் வந்த நீ வந்ததுனால தான், அந்த ஒற்றர்களை 2 பேரை பிடிச்சதுனால தான் இந்த மன்னர் சபை, இந்த தலைநகரமே காப்பாற்றப்பட்டது. இந்த போர் வீரர்களுக்கு போர் தளபதி நீ தான். 15 நாளைக்கு மேலே 3 நாள் ஆயும் அங்கே போய் உக்காந்துருந்தார். அதுக்கப்புறம் அவர் போர் வீரனாக ஆக வேண்டியது போர் தளபதி ஆகிட்டார். அதே போல் நம்ம செய்கிற வேலையில், ஒரு தொழிலில் பல தடங்கல்கள் நம்மளை நோக்கி வருங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் மனதில் தெளிவோட, நம்பிக்கையோட, மனதளவில் சிறப்பாக, சிந்தனையை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன வெற்றி அடையணும்னு நினச்சிங்களோ, போர் வீரன் ஆகணும்னு நினச்சான் ஆனால் போர் தளபதி ஆகிட்டான். அதே மாதிரி நீங்கள் ஒரு லட்சியத்துக்காக அந்த தொழிலை செஞ்சுருப்பீங்க. அந்த லட்சியத்தை விட மிகவும் அதிக தடங்கல்கள் வந்தால் அதை விட சிறப்பாக நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும், உங்களுக்கு ஒரு பதவி வரும். அப்படிங்கிறதுல அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்துகிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன், ஒரு இளைஞன். அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்துக்கணும். சின்ன சின்ன வேலைகளுக்கு, விவசாய வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. இடம் கிடையாது. மற்றவங்க இடத்துல போய் வேலை செஞ்சு அந்த விவசாய பணிகளை செஞ்சு அந்த வருமானத்தில் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாரு. ஸோ இதுதான் குடும்பம். ஸோ இவருக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு முன்னேறணும், நம்ம ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அவரோட தலைநகரம், இப்போ ஒரு நாடுன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு தலைநகரம் இருக்கும். அந்த தலைநகரிலிருந்து சில தகவல்கள் வருது. பார்த்திங்கன்னா ஊராக சில தகவல்கள் வந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, நம் நாட்டை தாக்கிறதுக்கு பக்கத்து நாட்டுக்காரங்க போர் தொடுக்க தயாராக இருக்காங்க. அதனால் எனக்கு ஒரு மிகச்சிறந்த போர் வீரர்கள் நிறைய பேர் நமக்கு தேவைப்படுது. அதனால் ஒவ்வொரு இளைஞரும் நல்ல குணம் படைத்தவர்கள், மனம் படைத்தவர்கள், போருக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க தன் கிராமத்திலேருந்து தலைநகருக்கு 15 நாளுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. எல்லா கிராமம் ஃபுல்லாக தகவல் வருது. இந்த இளைஞன் அதை பார்க்குறாரு. 15 நாள் கேட்குறாங்களா? ஏன்னா இவர்கிட்ட எந்த வாகனம் கிடையாது, குதிரை கிடையாது, கழுதை கிடையாது, எப்படி போகிறது என்னன்னு தெரியல. ஆனால் இவருக்கு ஒரே ஒரு ஆசை, நம்ம போர் வீரராக நம்ம அந்த வேலையை போய் நம்ம கலந்து இந்த நாட்டுக்காக நம்ம நல்லது செய்யணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும், எனக்கும் ஒரு நல்ல வருமானம் வரும், நான் போர் வீரனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தன்மையில் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நான் தலைநகரம் நோக்கி பயணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தைரியமாக நடந்தே போகிறார். அவர் கிராமத்திலேருந்து அந்த தலைநகரத்தை அடையணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 15 நாள் ஆகும். அதாவது ரொம்ப ரெஸ்ட் எடுக்காமல் நைட்டு மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடந்து போனால் ஒரு 15 நாள் ஆகும். சரி, ஒரு இலக்கோடு நான் தலைநகருக்கு போயிட்டு அரசரை பார்த்து அந்த சபையில் போர் வீரனாக நான் கலந்துக்கிட்டு நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் புறப்படுறார். புறப்படும் பொழுது அப்படியே ஒரு 2 நாள் நடந்து ஒரு கிராமம் வருது. கிராமம் வந்தவொன்னே அங்கே ஸ்டே பண்ணிக்கிறாரு. அடுத்த நாள் அங்கேருந்து போகிறாரு. ஒரு 2 நாளைக்கு உண்டான சாப்பாடெல்லாம் கொண்டு போனார். எல்லாமே சாப்பிட்டாரு. அதனால் அங்கங்கே எங்கெங்கே இருக்கோ வழிப்போக்கர்கள் மாதிரி யார் சாப்பாடு கொடுக்குறாங்களோ, பழங்கள் கிடைக்குதோ காட்டுப்பகுதியில் அதை சாப்பிட்டுக்கிட்டு தலைநகரை நோக்கி சந்தோஷமாக போயிட்டுருக்கார். ஒரு 4வது நாள் 5வது நாள் ஆகும் பொழுது ஒரு ஊருக்கு போகிறாரு. நைட் டைம் ஆகிடுச்சு. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு கீழே பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய அந்த ஊர் நபர்கள் தீப்பந்தம் வச்சு உட்காந்துருக்காங்க. இவர் போகிறார். போனோடனே யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கள் கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் சொல்கிறார், இல்லைங்க, நான் இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து வரேன். நான் 15 நாளுக்குள்ளே நம்ம தலைநகரத்தில் நம்ம அரசர் சொல்லியிருக்கிறாரு, போருக்கு ஆட்கள் வேணும்னு சொன்னதுனால நான் போர் வீரனாக பணியாற்றணுங்கிறத என்னோடய ஆசை. அதனால் நான் போயிட்டுருக்கேன். சரி, இன்றைக்கி நைட் ஆனதுனால இங்கே உங்களோட ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் அந்த பணிக்கு நடக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி வா, தாராளமாக நீ தங்கு, அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் கிராமத்தில்
திருட்டுக்கு நிறைய நடந்துகிட்டே இருக்குது. தானியங்கள், ஆடு, மாடுகள் எல்லாமே போயிட்டே இருக்குது. இதுதான் எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸு. இந்த கோயில் வழி தான் ஒரே ஒரு வழி. இதில் தான் கொள்ளையர்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் நைட்டு ஃபுல்லாக எந்திரிச்சிக்கிட்டு தான் இருப்போம். திருடர்கள் யார் வராங்கங்கிறத நாங்கள் பிடிச்சே ஆகணும். அதுக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம். வந்து நீ படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இளைஞன் சொல்கிறான், இல்லை நானும் உங்களுக்கு உதவியாக இருக்கேன், அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்காமல் அவங்களோட பேச்சு கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு அந்த கோயில் வாசலில். பேசிகிட்டு இருக்கும் பொழுது இரவு ஒரு 11 மணி 12 மணி ஆகும் பொழுது ஒரு நபர் நல்லா கை கால்லாம் அடிபட்டிருக்கு, ரத்தமாக கொட்டுது, ஓடி வராரு. ஓடி வந்தவொடனே என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி அந்த ஊர் மக்களும் கேட்குறாங்க, அந்த இளைஞனும் கேட்குறாங்க. இல்லைங்கய்யா, திருடர்கள் ஒரு 10-15 பேர் தானியங்கள்லாம் ஒரு மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, பக்கத்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னை பார்த்த உடனே நான் அவங்கள தான் பிடிக்க போகிறேன்னு சொல்லி என்னை அடின்னு அடிச்சிட்டாங்க. என்ன செய்கிறதுனே தெரியலைங்கய்யா அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். நான் இங்கே தங்கிட்டு காலையில் நான் போயிடுறேங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஒரு பாதி மக்கள் சொல்கிறாங்க, இவனை பார்த்தா சந்தேகமாக இருக்குது, இல்லை உண்மையை சொல்லு, அங்கே என்ன நடந்ததுன்னு. ஆமாம், உண்மையாக என்னை அடிச்சிட்டாங்க, பாருங்கள் இவ்வளோ ரத்தம் வருது அப்படின்னோடனே எல்லாருமே நம்பிடுறாங்க. அந்த இளைஞனும் சொல்கிறான், பாவமாக இருக்குங்க, தங்கட்டுங்க, காலையில் எந்திரிச்சு போகட்டும், அவர் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரியவர்கள், அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, அப்போ திருடர்கள் வந்திருக்காங்க, பக்கத்து ஊர்லேருந்து தானியங்களை கடத்திட்டு மாட்டு வண்டியில் போயிட்டாங்க, அப்போது நம்ம ஊருக்கு இன்றைக்கி வரமாட்டாங்க, அதனால் நம்மலாம் போய் தூங்கிடலாம், நாளைக்கு நைட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து பாதுகாப்பாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் சொல்லிவிட்டு எல்லாருமே போய் கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 5 மணி 6 மணிக்கு திடீர்னு எந்திரிச்சா ஊர் மக்கள்லாம் பதறி அடிச்சுட்டு கோயிலை நோக்கி ஓடி வராங்க. என் ஆட்டை காணோம், என் மாட்டை காணோம், நெல் கிடங்கில் இருந்த தானியங்கள் காணோன்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. இந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சுங்க பெரியவரே, என்னாச்சு, நேற்று தான் நம்ம இருந்தோமே, எல்லாம் இருந்து பார்த்துக்கிட்டோம், திருடர்களும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி தானே வீட்டுக்கு போனீங்க, எதனால் இப்படி நடந்ததுன்னொன்னே அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு, இல்லை இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, உண்மையிலேயே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை பார்த்து கேட்டவுடனே அந்த இளைஞன் சொல்கிறாரு, ஐயா நான் உண்மையாலுமே இந்த கிராமத்துலேருந்து தான் வரேன், இந்த நாட்டுக்கு போர் வீரனாக போகணுங்கிறத என்னோடய லட்சியம், அதனால் நான் தலைநகரை நோக்கி போயிட்டுருக்கேன், என் மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லைன்னொன்னே, சரி ஓகே, கூட ஒருத்தன் அடிபட்டு வந்தான்ல, அவன் கோயில் இருக்கிறான், நான் போய் பாருங்கன்னு பார்த்தா அந்த நபர் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த நபர், ஏன்னா அந்த அவ்வளோ அடிப்பட்டதில் அவன் உடனே எந்திரிச்சு போக முடியாத சூழ்நிலையில் தான் இருந்தான். எப்படி அவன் எந்திரிச்சு போயிருப்பான்? அப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் இந்த இளைஞன் மேலே கோபமாக இருக்காங்க. அந்த இளைஞன் சொல்கிறாரு, பரவாயில்லைங்க, நான் 15 நாளில் தலைநகருக்கு போகணும், பரவாயில்ல, உங்களுக்காக உங்கள் கூட இருந்து ஒரு 2 நாள் 3 நாள் இருந்து அந்த திருடனை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போகிறேன், இது என்னோடய லட்சியமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கிட்ட தனியாக போய் பேசுகிறார். தலைவரே, உங்கள் கிராமத்துக்கு வரத்துக்கு உள்வாயில் இந்த கோயில் வழி மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு வழி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, எந்த வழியுமே இல்லை, இந்த ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான், இது வழியாக தான் திருடர்கள் வரணும் போகணும், மக்களும் இது வழியாக தான் போகணும் வரணும், வேறு எந்த வழிகளுமே இல்லை. ஆனால் ஒரு பின்னால் ஒரு வழி இருக்குது, ஆனால் அது யாருக்கும் தெரியாது, எங்கள் இதில் ஒரு 4 பேருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ அந்த இளைஞன் சொல்கிறாரு, சரிங்கய்யா, இன்றைக்கி நம்ம நைட்டு பிளான் பண்ணபடி கோயிலில் எல்லாருமே இருந்து பாதுகாப்பாக நம்ம இருப்போம், நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம், நானும் நீங்களும் மட்டும் அந்த இன்னொரு பாதை இருக்குதுன்னு சொன்னீங்கள்ல, அங்கே ஒரு 5 ஆட்களோடு போய் அங்கே நம்ம தங்கியிருப்போம், யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நடந்து இன்கேஸ் அதில் ஏதாவது திருடர்கள் வந்துட்டால் நம்ம கையும் களவுமாக பிடிச்சிடலாம், இதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் அந்த ஊர் தலைவர்கிட்ட பேசுகிறார். அந்த ஊர் தலைவர், ஆமாம் கரெக்டு தான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான் தம்பி, சரி ஓகே அப்படியே செய்யலான்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி எல்லாருமே நம்ம கோயிலில் இருப்போம்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு எல்லாருமே கோயிலில் தீப்பந்தத்தோடு உட்காந்துருக்காங்க. இவங்க மட்டும் யார்கிட்டையும் சொல்லாமல் இவரும் அந்த இளைஞனும் ஒரு 4 பேரும், அதாவது 4 அடியாட்களும் நல்ல ஒரு தைரியமான ஆட்களும் அந்த 2வது வழி இருக்குதுன்னு சொன்னாங்கள்ல, அங்கே போய் அந்த குகையோரம் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு. அப்போ போகும்பொழுது அந்த இடத்துல சத்தம் வருது. அப்போ அந்த பெரியவருக்கு புரிஞ்சிருச்சு, அந்த இளைஞனுக்கும் புரிஞ்சிருச்சு, அப்போ திருடர்கள் இந்த வழியாக தான் வராங்க. அப்போது இந்த 4 பேர், இந்த ஊரில் இருக்கிற 4 பேரில் யாராவது ஒருத்தருக்கு இதில் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத அந்த இளைஞரும் அந்த ஊர் தலைவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குகை திறக்கப்பட்டது, அது வழியாக ஒரு திருடர்கள் 4-5 பேர் ஓடி வந்தாங்க. உடனே இந்த இளைஞன் மற்றும் அந்த 4 பேர், அந்த தலைவர் எல்லாருமே சேர்ந்து
அந்த திருடர்களை கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. அப்போ தான் தெரியுது அந்த திருடர்களோட அந்த 4 பேருக்கு வழி தெரியும்னு சொன்னாங்க இல்லைங்க, அதில் ஒரு நபரும் அந்த ஊர் மக்களும் அதில் நடந்து வராங்க. உடனே தண்டனை கொடுக்கப்பட்டு அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் அந்த இளைஞனை பாராட்டுறாங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ணப்பா, நீ இல்லைன்னா நாங்கள் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, பரவாயில்ல, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த, ரொம்ப நன்றி, நீ சிறப்பாக போயிட்டு வா, உனக்கு 3 நாள் தாமதமாயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நீ தலைநகருக்கு போயிட்டு போர் வீரன் ஆகிறதுக்கு எங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு, சிறப்பாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரின்ட்டு அது அப்படியே போகிறார். ஒரு 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. அடுத்த ஊருக்கு போகும்பொழுது அந்த ஊரில் ஃபுல்லாக வெள்ளம் வந்துருச்சு. ஐயா எப்படிங்கய்யா, நான் தலைநகருக்கு போகணும். அங்கேயும் போய் சொல்கிறாரு, நான் தலைநகருக்கு போர் வீரனாக போக போகிறேன், பட் இந்த ஊரை கடந்து தான் போகணுமா, இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இல்லைங்கய்யா, இந்த ஆறு தண்ணி எப்போ வத்துதோ, இந்த வெள்ளம் வத்துனா தான் நீங்கள் இதை தாண்டி தான் போயாகணும், வேறு வழியே இல்லை, வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க, இந்த மாதிரி அந்த ஒரு பில்டிங்கில் இருக்காங்க, உங்களால் என்ன முடியுமோ உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லை, எந்த பக்கமும் போக முடியாதுன்னு அந்த இளைஞன் தெரிஞ்சதுனால அந்த மண்டபத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உணவு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் கொண்டு வந்து சமைச்சு கொடுக்குறாரு. இவரும் காய்கறிகளை பறித்து கொடுக்குறாரு. ஒரு 3 நாள் 4 நாள் அங்கே வேலை செய்கிறார். ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆன உடனே அந்த தண்ணி லெவல் வத்திடுச்சு. அந்த வெள்ளம் பாதிப்பு நிவாரணமான உடனே, சரிங்கய்யா, நான் வந்து போர் வீரனாக போகணும், பட் ஆல்ரெடி 15 நாள் ஆயிடுச்சு, பரவாயில்ல, இங்கேருந்து போகணுன்னா இன்னும் 2 நாள் ஆகணும், இருந்தாலும் நான் அரசரை பார்த்துட்டு காவலாளிகளை பார்த்து நான் போர் வீரனாக சேர்ந்துக்கணுங்கிற ஆசையில் தான் போயிட்டுருக்கேன், பரவாயில்ல, எல்லோரும் உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த வெள்ளத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் உதவிட்டு அடுத்த நாள் அந்த வெள்ளமும் குறைஞ்ச உடனே தலைநகரை நோக்கி பயணம் செய்கிறார். ஒரு 2 நாள் ஆச்சு. 2 நாளுக்கு அப்புறம் 15ஆவது நாள் போக வேண்டியது. 17ஆவது நாள் தான் அங்கே போயிட்டு அந்த அரண்மனையை பார்த்து அப்படி சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, நாட்கள் முடிஞ்சிச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு நம்ம அரசபை காலையில் ஆரம்பிக்கும், நம்ம காவலாளியை பார்த்து போர் வீரனாக நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே அமைதியாக உட்காந்துட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணை மூடி படுக்கிறார். படுக்கும் பொழுது புதரில் 2 பேர் பேசிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம அரண்மனையில் இருக்கிற சமையல்காரங்கிட்ட நான் பேசிட்டேன், அரசருக்கு இரவு உணவில் விஷம் கொடுக்கறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், அவன் விஷம் கொடுத்துருவான், நாளைக்கு நைட்டு அரசர் இறந்துடுவார், நாளான்னைக்கு காலையில் நம்ம நாட்டில் சொல்லி ராஜாவை படையெடுத்து வர சொன்னால் இந்த நாட்டை நம்ம கைப்பற்றிடலாம், இதுதான் நம்ம பிளானு, ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஓ இது ஏதோ இங்கே சூழ்ச்சி நடக்குது, இவங்க வேறு நாட்டினுடைய ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு அவங்களோட சண்டை போட்டு அவங்க 2 பேரையும் கட்டி போட்டுடுறான். கட்டி போட்டு தரன்னு இழுத்துட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே காவலாளிகள்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறார். நடந்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அரசர் சரி அவனை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 2 பேரையும் கயிறு கட்டி இழுத்துட்டு போகிறார். இழுத்துட்டு போய் சொல்கிறாரு, ஐயா, நான் இந்த கிராமத்துலேருந்து வந்தேன், நான் போர் வீரன் ஆகணும்னு சொல்லி நீங்கள் தகவல் சொல்லியிருந்தீங்க, அதுக்காக நான் வந்தேங்கய்யா, ஆனால் நிறைய தடங்கள் ஏற்பட்டுருச்சிங்கய்யா, வழியில் ஒரு ஊரில் வந்திருந்தாங்கய்யா, திருடர்கள் பயம் இருந்ததுனால அங்கேயே ஒரு 3 நாள் 4 நாள் இருந்து அந்த திருடர்கள் எல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு வர வேண்டியதுனால எனக்கு ஒரு 3 நாள் லேட் ஆயிடுச்சு, அங்கேருந்து இன்னொரு கிராமத்துக்கு வந்தேன்யா, அங்கேயும் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிகமானதுனால அது வத்துறதுக்கே 1 வாரம் ஆயிடுச்சு, அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு நான் இங்கே வரத்துக்கு லேட் ஆகிடுச்சிங்கய்யா, நீங்கள் சொன்னால் 15 நாள் முடிஞ்சிருச்சிங்கய்யா, 2 நாள் 3 நாள் சேர்த்தி ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் போர் வீரன் ஆகணுங்கிறதுனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ தான் இவங்க 2 பேர் பேசுனதை கேட்டுட்டு நான் இவனை அடித்து கூட்டிகிட்டு வந்துட்டேங்கய்யா, இதுதாங்கய்யா நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் அந்த அரசர்கிட்ட சொல்கிறார். அரசன் உடனே பாராட்டுறாரு, மிகச்சிறப்பான வேலையை செஞ்சீங்க, இந்த ஒற்றர்களை கைது செய்யுங்கன்னு சொல்லி அவங்க யார், ஒற்றர்கள் எங்கேருந்து வந்தாங்க, என்ன, அந்த சமையல்காரன் எல்லாத்தையுமே பிடிச்சு சிறையில் வச்சிட்டார். அப்போ தான் சொல்கிறார் அந்த அரசர், பரவாயில்லப்பா, 15 நாள் டைம் முடிஞ்சிச்சு, நீ 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்திருக்க, இருந்தாலும் நீ பல தடங்கல்களை தாண்டி வந்திருக்க, ஒரு கிராமத்தில் திருடர்களை பிடிச்சி கொடுத்து வந்திருக்க, நல்ல எண்ணம் உனக்கு இருக்குது, வெள்ளப்பெருக்கில் பல மக்களை காப்பாற்றிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு உணவு சமைச்சு கொடுத்துட்டு நீயும் சாப்பிட்டுட்டு வந்திருக்க, அந்த இடத்துல உனக்கு நல்ல குணம் இருக்குது, அதுக்கப்புறம் பரவாயில்ல 15 நாள் முடிஞ்சிருச்சின்னு தெரிஞ்சும் சரி அரசனை பார்த்து நான் போர் வீரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நம்பிக்கையில் நீ வந்ததுனால தான், அந்த ஒற்றர்களை 2 பேரை பிடிச்சதுனால தான் இந்த மன்னர் சபை, இந்த தலைநகரமே காப்பாற்றப்பட்டது, நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், நீ சாதாரண ஆள் கிடையாது, உனக்கு போர் வீரன் இல்லை, உனக்கு அதுக்கு மேலே நிறைய தகுதிகள் இருக்குது, நல்ல குணம் இருக்குது, நல்ல பண்பு இருக்குது, நிதானம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, தடங்களாயும் பரவாயில்ல நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு நீ வந்ததுனால தான் நீ வெற்றி அடைந்த,
அதனால் ராஜா சொல்கிறாரு, என்ன தடங்கள் இருந்தாலும் நீங்கள் வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இந்த போர் வீரன் ஆகணும்னு வந்ததுனால உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்குறேன். இந்த போர் வீரர்களுக்கு போர் தளபதி நீ தான், இன்றிலிருந்து நீ போர் தளபதியாக செயல்படுவாயாக அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் சொல்கிறாரு. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுதாங்க கதை, இதுதான் கதை முடியுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். நமக்கு பல சூழ்நிலைகள் நடக்குது. நம்ம ஒன்று கல்யாணம் பண்ணணும், ஒரு வேலை செய்யணும், ஒரு தொழில் செய்யணும், ஒரு இடத்துலேருந்து நமக்கு பணம் வரணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாருங்கள், பல தடங்கல்கள் வரும். நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்வோம், பல தடங்கல்கள் வரும். உடனே நம்ம என்ன செய்யலாம், இது எனக்கு நேரம் சரியில்லை, இது நமக்கு ஜோசியத்தில் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிப் ஆகிட்டு போயிடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், பல தடங்கல்கள் வந்தாலும், இப்போ அவனுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு திருடர்களை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு 3 நாள் லேட் ஆயிடுச்சு. வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி 1 வாரம் லேட் ஆயிடுச்சு. லேட்டானாலும் அங்கே போயிட்டு அவரை நம்பிக்கையோட நான் போர் வீரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி 15 நாளைக்கு மேலே 3 நாள் ஆயும் அங்கே போய் உக்காந்துருந்தார். அதுக்கப்புறம் அவர் போர் வீரனாக ஆக வேண்டியது போர் தளபதி ஆகிட்டார். அதே போல் நம்ம செய்கிற வேலையில், ஒரு தொழிலில் பல தடங்கல்கள் நம்மளை நோக்கி வருங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் மனதில் தெளிவோட, நம்பிக்கையோட, மனதளவில் சிறப்பாக, சிந்தனையை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன வெற்றி அடையணும்னு நினச்சிங்களோ, போர் வீரன் ஆகணும்னு நினச்சான், ஆனால் போர் தளபதி ஆகிட்டான். அதே மாதிரி நீங்கள் ஒரு லட்சியத்துக்காக அந்த தொழிலை செஞ்சுருப்பீங்க. அந்த லட்சியத்தை விட மிகவும் அதிக தடங்கல்கள் வந்தால் அதை விட சிறப்பாக நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும், உங்களுக்கு ஒரு பதவி வரும். அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கதையை உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கதையை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு மற்றும் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.